ஷனு, பிரீத்தி அம்மா எங்க? அவங்களோட ரூம்ல இருக்காங்க. ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட சௌமியா மேடம் இங்க இருந்து எப்பயோ கிளம்பி போயிட்டாங்களே. இவங்க இங்க எதுக்கு வந்தாங்க தெரியலையே. உன்னோட கதை தான். இங்க பாரு தம்பி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு இங்க உன்னோட காதல் கதை தான் என்னன்னு எங்களுக்கு சொல்லுப்பா. 1 minute. என்னோட கதை கொஞ்சம் பெருசு. நான் ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. என்னோட அப்பா அர்ஜுன் தாஸ் இல்ல, அவர் இல்ல, அர்ஜுன் தாஸ் இல்ல, சௌமியா. நான் என் சௌமியாவை அதிகமா காதலிக்கிறேன், ரொம்ப அதிகமா. அப்புறம் அதுல அர்ஜுன் தாஸ், பிரீத்தி 2 பேரும் பெரிய பெரிய வில்லன். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? நான் சௌமியா கூட இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். பெரிய சண்டை வந்துச்சு, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பரவாயில்ல தம்பி, நான் இருக்கேன்ல. என்னோட இந்த உலகம் உங்க அப்பாவோட உலகத்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. தம்பி, நீ எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனை நாள் இங்கே இரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு சில நேரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னோட சௌமியா என்னால என் கூடவே ரோட்டுக்கும் வந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் சொல்றத கேளு, என் கூட வா. நாம எப்படிங்க வீடு கட்டிக்குவோம்? சௌமியா அத்தை உங்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்க நல்லவங்க தானே? ஆமாண்டா கண்ணா, ரொம்ப நல்லவங்க. ஆனா எனக்கு சௌமியா அத்தை தான் வேணும். ஏன்னா யாருமே என் பேச்சு இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி, ஓகே சிண்டு, போலாம். போலாம் இல்ல, இப்பவே போலாம். வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, போலாம். ஆனா சிண்டு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவங்க கூட தான் இருப்பேன். சரி சரி, வா போலாம். யாரும் எங்கேயும் போக கூடாது. சௌமியா நமக்கு சொந்தமே இல்ல. பேசாம போய் உட்காருங்க. ஆனா அவங்க என்னோட அத்தை, நான் அவங்களுக்கு தான் துணையா இருப்பேன். நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டிக்கு தான் துணையா இருக்கீங்க. உங்க அம்மா கிட்டே வாயாடுறியா? உன்னை ஒரு அறைய போறோம் பாரு. பேசாம போய் உட்காரு. நீங்க ரொம்ப கேட்டவங்க. இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அவன் சின்ன பையன் ராவி, அவன் சொன்னது சரிதான். இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்னா அதுக்கு காரணம் சௌமியா தானே. இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு இந்த வீட்ல இவ்ளோ சௌகரியமா இருக்கிறீங்கன்னா இப்ப என்ன இருக்கோ அதுல வாழ்க்கை வாழ நீ கத்துக்கிட்ட. இதுதான்ப்பா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம உனக்கு நான் வணங்குற அம்மன் துணையா இருப்பாங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்பா. தைரியமா இரு. எந்த நேரத்துல என் புள்ள அந்த சௌமியா அவன் சந்திச்சானே தெரியல. இப்ப கூட அவன் ரொம்ப தீவிரமா சௌமியாவை காதலிக்கிறான். அவ ஒரு திருநங்கன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவு பெரிய பெரிய காதல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி திருநங்க காதல கேள்விப்பட்டதே இல்ல. இதுக்கு ஒண்ணுதான் சொல்யூஷன். கண்ணுக்கு தெரியாம வேற ஏதாவது ஒரு இடத்துல தூரமா கொண்டு போய் அவளை விட்டுறணும். அந்த பொண்ணு இல்லைன்னா இங்க பிரச்சனையே இருக்காது. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் செலவு பண்றேன். இத பாருங்க, இப்போ இது ரொம்ப கஷ்டம். சௌமியா இப்ப தனியா இல்ல. மல்லிகா ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு துணையா இருக்கா. அவளை கடத்தணுங்கிற எண்ணத்தை நீங்க மறந்துருங்க. கொன்னுடுங்க. போய் ஹீரோட காஸ்டியூமை போட்டுட்டு வா. உங்களுக்கு தெரியும்ல அருண் எவ்வளவு பிடிவாதக்காரர்னு. வேலை கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு வேணாலும் துணிவாரு. நீங்க அவருக்கு துணையா இருங்கம்மா. நான் எப்படி சொல்றேனோ அப்படியே செய்யணும். வண்டி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்க லேண்ட் பண்ணி 360 சுத்தணும். மொத்தத்தை ஹீரோ பண்ணிடுவாரு. உன்னால முடியல பண்ணிடுவேன். நான் ஆக்ஷன் சொன்னது நீ ஆரம்பிச்சிரு.
ஏதாவது டென்ஷனா இருக்கியா? இல்ல டென்ஷன்லாம் இல்ல, பண்ணிடலாம். என்னோட காதலுக்காக எதையும் என்னால செய்ய முடியும். ஒவ்வொரு விஷயத்துலயும் சண்டை போடுவாரு. அப்புறம் அவரு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும். வா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்டா? ஷானு, பிரபு தூங்கிட்டானா? என்னங்க, நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. அட ஷானு, நீ இப்பதான் அம்மா இருக்க. நீ இவனை வளர்க்கறதுல கவனத்தை செலுத்து. எதுக்கு நீ வீணா மூளை போட்டு குழப்பிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ஒன்னும் குழப்பிக்கல. இது ரொம்ப நல்ல ஐடியா. நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க. ஷானு, நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுமா? யார்கிட்ட பண்ணணும்? நீங்க ராவியோட மாமனார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க. அட பைத்தியம், நான் ராவியோட மாமனார் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுமா? ஆனா எதுக்கு? இங்க பாருங்க வீரன், நீங்க ராவியோட மாமனார சந்திங்க. எதுக்குன்னா, ராவியும் அவ புருஷனும் சொத்தை பிரிச்சு கேட்கணும்னா அந்த வேலைய அவ மாமனாரால மட்டும்தான் கரெக்டா செய்ய முடியும். அப்புறம் வீரன், ராவியும் அவ புருஷனும் சொத்துல பங்கு கேட்டாங்கன்னா அப்போ மாமாவுக்கு அக்காவுக்கும் வேற வழியே இருக்காது. சொத்தை கண்டிப்பா பிரிச்சிருவாங்க. எப்படி என்னோட ஐடியா? நீ ரொம்ப புத்திசாலி. இப்ப வந்து ஒத்துக்கிட்டீங்களே. இங்க பாரு, நான் நிறைய தடவை தப்பா பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் உன்னை காதலிக்கிறேன் சுமதி. எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் அக்காவை நினைச்சு கவலைப்படுற. ஐயோ, சத்தம் போடாத பிரீத்தி, அமைதியா இரு. அமைதியா இருமா, டென்ஷன் ஆகாத பிரீத்தி. சுமதி, எனக்கு நல்லா தெரியும் அருண் இது வரைக்கும் உன்னை தொட கூட செஞ்சிருக்க மாட்டான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், எப்பவுமே எனக்கு மட்டும்தான். இந்த அருண் ரொம்ப விசித்திரமான கேரக்டரா இருக்கா. அவ்வளோ அழகான பொண்ணை விட்டுட்டு ஒரு திருநங்கையை போய் பிடிச்சிருக்கானே. பணக்கார அப்பனோட பிள்ளையா இருந்தும் இப்படி கஷ்டப்படுறான். ராத்திரில யார் வரா? அருண், தலடா. என்ன பிரீத்தி, அர்ஜுன் தாஸ், பிரீத்தி. என்ன ஆச்சு அருண்? ஏன் இப்ப கத்துற? அர்ஜுன் தாஸ், பிரீத்தி. அருண், டேய் அருண். அருண், அருண் நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவன்னு.